அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்துக்களை முதலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் ஒரு முறை இந்த எச்சரிப்பின் சத்தம் ப்ரோக்ராம் மூலமா உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த எச்சரிப்பின் சத்தம் ப்ரோக்ராம்ல கடைசி நாட்கள் குறித்தும் கடைசி நாட்கள் நடக்கிற அநேக அடையாளங்களை வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு வரோம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க பாருங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம லாஸ்ட் மந்த் என்ன பார்த்தோம்னா பிறப்பும் இறப்பும் ஆண்டவர் நியமித்திருக்கிறாரு. அது எப்படி வந்து ஆர்டிபிஷியலா அது வந்து பிறக்கிற காரியமும் இறக்கிற காரியமும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். லாஸ்ட் மந்த் அதை நம்ம பார்த்தோம். இந்த மாதம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடைசி நாட்களோட ஒரு மிக முக்கியமான அடையாளமாக இயேசு கிறிஸ்துவே அவரோட சீஷர்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் மத்தேயு 24 அதிகாரத்துல 6வது வசனத்துல யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். கடைசி நாட்கள்ல யுத்தத்தின் செய்திகள் நம்ம கேள்விப்படுவோம் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துவே ஒரு மிக முக்கியமான அடையாளமாக சொல்லியிருக்காரு. இதை குறித்து ஒரு டீடைல்டான வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோல எப்படி வந்து உலக நாடுகள் முழுக்க யுத்தத்திற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கடைசி நாட்கள்ல கடைசியாக ஒரு யுத்தம் வரும். அது இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக காணப்படும். இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக ஒரு யுத்தம் எழும்பும். இந்த உலக நாடுகள் முழுக்க அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக வருவார்கள் அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இதை வந்து சகரியால வந்து 12ஆம் அதிகாரத்துல 2வது 3வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். எருசலேம் தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். இந்த எருசலேமை வந்து கர்த்தர் வந்து தத்தளிப்பின் பாத்திரமாக மாற்ற போகிறார் அப்படின்றத 2ஆம் வசனத்திலையும் 3ஆம் வசனத்துல பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாக கூடிக்கொள்ளுவார்கள். பூமியில எல்லா ஜாதிகளும் இஸ்ரேலுக்கு விரோதமாக கூடிக்கொள்ளுவார்கள் அப்படின்றத வேதாகமம் அழகாக குறிப்பிட்டிருக்கிறது. அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, அதுக்கு துவக்க புள்ளியா பாத்தீங்கன்னா பாலஸ்தீன்ல இருக்கிற வந்து ஒரு ஹமாஸ் அப்படின்ற ஒரு தீவிரவாத அமைப்பு வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு 7000 குண்டுகளை வந்து அக்டோபர் 7ஆம் தேதி வந்து அவங்க போட்டிருக்காங்க. இது நிமித்தமாக ஒரு பெரிய உயிர் சேதமும் பெரிய அளவிலான ஒரு பாதிப்பும் இஸ்ரேல் தேசம் பார்த்திருக்கிறது. அதை வந்து பொறுக்காத இஸ்ரேல் வந்து இதை வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் வார் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய போராக இஸ்ரேல் தேசம் 1973ஆம் ஆண்டுக்கு அப்புறமாக இதை இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். அடிக்கடி இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் சண்டை வரும். ஆனா கடந்த 50 ஆண்டுகள்ல இந்த முதல் முறையாக அவர்கள் வந்து ஒரு வாரை வந்து ஒரு போராக அவங்க வந்து அறிவித்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் என்ன பிரச்சனை? ஏன் வந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இந்த கான்ஃபிளிக்ட் நடந்துகிட்டே இருக்கு? பாலஸ்தீனம் மட்டும் கிடையாது, இஸ்ரேலை சூழ்ந்து இருக்கிற எல்லா நாடுகளுமே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக காணப்படுகிறார்கள். ஏன் இந்த வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் நடக்குது? இதுக்கு யார் காரணம்? இஸ்ரேல் தேசம் என்ன சொல்றது, இது எங்களோட பூமி அப்படின்னு. ஆனா பாலஸ்தீனம் வந்து இது வந்து அவங்க இருந்த இடம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இஸ்ரேலை பத்தியான வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். வேதாகமம் வந்து இந்த இஸ்ரேலை பத்தி என்ன சொல்லுது, அப்புறம் வந்து உலக பிரகாரமும் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த இஸ்ரேலோட வரலாறு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேற்றுக்கான வரலாறு கிடையாது. 4000 ஆண்டுகளுக்கான வரலாறு தான் இந்த இஸ்ரேலோட வரலாறு. 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்பொழுது இஸ்ரேலாக சொல்லப்படுகிற தேசம் அது கானானிய தேசமாக காணப்பட்டது. கானானிய தேசம் வந்து முன்பாக இருந்தது. அதை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணி கொடுத்த பூமியாக நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் அழைக்கும் பொழுது அவரை கானான் தேசத்துக்காக வாக்கு பண்ணி அதை ஆபிரகாம் கரத்துல ஆண்டவர் கொடுத்தாரு. அப்பொழுது அதுக்கப்புறம் ஆபிரகாமோட பிள்ளை ஈசாக்கு வருகிறார். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், யாக்கோபு, ஏசா. யாக்கோபு தான் வந்து பிற்காலத்தில் ஆண்டவர் வந்து இஸ்ரவேலாக மாற்றினாரு. அதுக்கப்புறம் ஏசா இருக்காரு. அவர் தான் இப்பொழுது இருக்கிற அரேபியர்களுக்கு தகப்பனாக ஏசாவை காணப்படுகிறார். அதுக்கப்புறம் யாக்கோபோட 4வது பிள்ளை அவர் தான் யூதா. இப்பொழுது இருக்க யூதர்கள் இருக்காங்களே அவர்களுக்கு தகப்பன் தான் யூதா. யாக்கோபு கிட்ட இருக்கிற தேசம் தான் இஸ்ரவேல் தேசம். அவரோட பிள்ளை தான் யூதா. யூதா கோத்திலிருந்து வருகிறவர் தான் யூதர்கள். இதுல நமக்கு தெளிவாக தெரிகிறது இந்த தேசம் வந்து கர்த்தரால் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணி கொடுத்த தேசம். இது யூதர்களுக்கான தேசம். அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்து வந்து போகிறார். கிபி 70ஆம் ஆண்டுல வந்து யூதர்கள் அந்த இடத்துல சிதறடிக்கப்படுகிறார்கள். இந்த உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டு அவங்க உலகம் முழுக்க போய் சேருகிறார்கள். அதுக்கப்புறம் அந்த தேசம் யார் கையில போச்சுன்னா ரோமன்ஸ் கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் பைசாண்டியஸ் கையில போச்சு. அதுக்கப்புறம் ஒட்டமான் துருக்கியர் கையில இருந்தது. கடைசியாக இங்கிலாந்து, அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து அந்த தேசத்தை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். அந்த தேசம் வந்து ஆங்கிலேயர்கள் கையில 1918ஆம் ஆண்டு 1918 அந்த ஆண்டு தான் வந்து முதலாம் உலக யுத்தம். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார வந்து இங்கிலாந்து வந்து ஜெயிக்கிறாங்க. அதுக்கு ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது பாத்தீங்கன்னா ஒரு ஜூ சயின்டிஸ்ட், ஒரு யூத வந்து விஞ்ஞானி தான் இந்த போரை அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். அவர் கண்டுபிடிச்ச ஒரு பாம் நிமித்தமாக தான் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார முழுக்க இந்த இங்கிலாந்து கைப்பற்றுது. அப்போ வந்து இந்த ராணி, இந்த இங்கிலாந்தோட ராணி வந்து கேட்கிறார்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த விஞ்ஞானி சொன்னது என்னன்னா, எங்க ஜனங்க வந்து இந்த உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டிருக்கார்கள். நாங்கள் இருந்த தேசம்,
நாங்கள் குடியிருந்த தேசத்துக்கு எங்களுக்கு மறுபடியும் எங்க கிட்ட கொடுங்க, இது உங்க கரத்துல இருக்கு, இதை வந்து எங்க கையில கொடுங்க அப்படின்ட்டு அவர் கேட்கிறாரு. அப்பொழுதுதான் இது ஆரம்பிக்கிறது. ராணி வந்து அதை அப்ரூவ் பண்றாங்க, யூஎன் கிட்ட போகுது. இந்த யுனைடெட் நேஷன்ஸ் வந்து அதுக்கப்புறமாக நிறைய கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் தீர்த்துட்டு மே மாசம் 14ஆம் தேதி 1948ஆம் ஆண்டு யூஎன்ல ஒரு நாடாக இஸ்ரேல் தேசம் பதிவாகிறது. ஒரு புதிய கண்ட்ரியாக, ஒரு புதிய நாடாக இஸ்ரேல் தேசத்தை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். அது உருவாகிறது தான் அநேகருக்கு பிரச்சனையாக மாறுகிறது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக அந்த தேசத்துல குடியிருந்தவர்கள், அரேபியர்கள் குடியிருந்தார்கள், அவர்களுக்கும் இந்த இஸ்ரேல்ல இருக்கிற ஆட்களுக்கும் வந்து ஒரு பிரச்சனை வருகிறது. நாங்க இருந்த தேசத்துல நீங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்றீங்களே அப்படின்ற ஒரு கோபத்தினால அவர்களுக்கு எதிராக இவர்கள் எழுப்புகிறார்கள். சோ மே மாசம் 14ஆம் தேதி வந்து ஒரு தனி நாடாக உருவாகிறது. அதுக்கு மறுநாளே 15ஆம் தேதி வந்து ஒரு பெரிய யுத்தத்தை வந்து இந்த இஸ்ரேலுக்கு எதிராக எழுப்புகிறார்கள். அதுதான் இஸ்ரேலோட இண்டிபெண்டன்ஸ்க்காக வருகிற முதல் யுத்தம். ஒரே நாளான ஒரு நாடோட ஒரு நாள் குழந்தை, அந்த குழந்தையோட ஒரு யுத்தம் செய்கிறார்கள். அந்த யுத்தத்துல தேவன் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறாரு. அது மட்டுமல்ல, அன்றைக்கு தொடங்கி இஸ்ரேல் தேசம் பல யுத்தங்களை பார்த்திருக்கிறது. எல்லா யுத்தத்திலையும் அந்த தேசத்துக்கு தேவன் வந்து அவங்க கூடவே இருந்து ஜெயத்தை கொடுத்திருக்கிறாரு. 1948ல முதல் போர், அவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்காக அந்த போரை அவங்க ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1956 வந்து எகிப்து தேசம் அவர்களுக்கு எதிராக வரும்பொழுது அந்த யுத்தத்திலையும் வந்து அவருக்கு ஒரு ஜெயம் கிடைக்கிறது. 1967 வந்து சிரியா வந்து இந்த கோலன் ஹைட்ஸ் பகுதிக்காக ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்திலையும் ஒரு 6 நாட்கள் யுத்தம், 6 நாட்களுக்குள்ளாக ஒரு ஜெயத்தை தேவன் அவர்கள் கட்டளையிடுகிறாரு. அது மட்டுமல்ல, அடுத்ததாக 1973ஆம் ஆண்டு யாம் கபூர் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு யுத்தமாக காணப்படுகிறது. சோ அக்டோபர் 6ஆம் தேதி ஒரு யூத பண்டிகை நாள். அந்த நாள்ல வந்து 6 நாடுகள் சேர்ந்து வந்து இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக எழும்புகிறார்கள். அந்த யுத்தத்திலையும் வந்து தேவன் இஸ்ரேலோட கூட இருந்து ஒரு பெரிய ஜெயத்தை அவர் கட்டளையிடுகிறாரு. சோ 50 ஆண்டு காலம், 1973 இருந்து 50 ஆண்டு காலம் வந்து எல்லாம் வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணி இப்பொழுது அதே தேதி, அன்னைக்கு அக்டோபர் 6ஆம் தேதி 1973ல அந்த யாம் கபூர் வார் நடந்தது. அதுல இருந்து 50 ஆண்டு கழிச்சு அக்டோபர் 7ஆம் தேதி 2023 அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து பாலஸ்தீனத்தில் இருக்கிற ஹமாஸ் இயக்கம் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக தொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு பயங்கரமான அட்டாக்கா இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் இஸ்ரேல் வந்து இது ஒரு மிகப்பெரிய போராக அறிவித்திருக்கிறார்கள். சோ இப்போ இந்த வரலாறு நம்ம பார்த்தோம். இந்த வரலாறு நமக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேல் தேசம் யூதர்களுக்காக கொடுக்கப்பட்ட தேசம். இது யூதர்களோட தேசம். தேவன் இஸ்ரேல் தேசத்தோட கூட இருக்கிறாரு அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த வேர்ல்ட்லயே நீங்க பாத்தீங்கன்னா, வேர்ல்டு வைஸ் பாத்தீங்கன்னா 1967 நடந்த போர்ல வந்து அவங்க வந்து இப்ப நடக்கிற அந்த இடத்தை வந்து அவங்க ஆல்ரெடி கேப்சர் பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் தேசம் வந்து கேப்சர் பண்ணி விட்டது. அப்போ வந்து ஜெனீவா ஒப்பந்தம் ஒன்று இருக்கு. அந்த ஒப்பந்தத்தின்படி ஒரு போரோட முடிவுல யாரு வந்து அதை கேப்சர் பண்றாங்களோ அது அவர்களுக்கு சொந்தம் அப்படின்ட்டு இந்த ஒரு ரூல்ஸ் இருக்கு. சோ இந்த ஜெனீவா ஒப்பந்தத்தின்படி பார்த்தா, இந்த உலக பிரகாரமாக பார்த்தாங்களோ இந்த இடம் வந்து யாருக்கு சொந்தம்? இந்த அலெக்சா மாஸ்க், அதுக்காக அவங்க சண்டை போட்டுக் கொண்டிருக்கார்கள். அந்த இடம் வந்து இஸ்ரேலுக்கு தான் சொந்தம். ஏன்னா ஜெனீவா ஒப்பந்தத்தில் அந்த போர்ல அவர்கள் ஆல்ரெடி கைப்பற்றி விட்டார்கள். சோ இந்த இடத்துக்கு இஸ்ரேலுக்கு தான் சொந்தக்காரர்கள். சோ இதை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கும் கடைசி நாட்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, கடைசி நாட்கள்ல நம்ம வசனத்தை பார்த்தா போல எல்லா தேசங்களும் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த யுத்தத்தை வந்து ஹமாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஹமாஸ் ஆரம்பிச்சிருந்தாலும் இந்த யுத்தத்தை இப்ப அவர்களே நினைத்தாலும் முடிக்க முடியாது. ஏன்னா இந்த யுத்தத்துல இப்ப யார் இருக்கா பாத்தீங்கன்னா, லெபனன் உள்ள வந்திருக்கு, லெபனன்ல இருக்க ஹிஸ்புல்லா அமைப்பும் உள்ள வந்திருக்கு, ஜோர்டன் உள்ள வந்திருக்கு, ஈஜிப்ட் உள்ள வந்திருக்கு, சிரியா உள்ள வந்திருக்கு. சோ இவர்கள் எல்லாருமே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். மறைமுகமா இதுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஈரான் சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தது. ஆனா இப்போது அவங்களும் வெளியரங்கமா சொல்லிட்டாங்க, இந்த யுத்தத்துல நாங்களும் உள்ள வந்துட்டோம் அப்படின்ட்டு ஈரான் சொல்லியிருக்கு. ஈரான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கு, நாங்க இஸ்ரேல் தேசமே இல்லாமல் ஆக்கி விடுவோம், இஸ்ரேல முழுவதுமா அழித்து விடுவோம் அப்படின்ட்டு ஈரானும் வந்து சொல்லியிருக்கிறது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் முழுக்க ஒரு தேர்ட் வேர்ல்டு வாருக்கான ஒரு அலர்ட்டாக காணப்படுகிறது. சில நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது, சில நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக காணப்படுகிறது. ஆனா கடைசி நாட்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக ரஷ்யா எழும்பும். இத வந்து எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல நாம பாக்குறோம். 38ஆம் அதிகாரத்துல அந்த மேசேக், தூபால் அப்படின்ற நகரங்கள் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக எழும்பும். வடதிசையில் வந்து ஒரு தேசம் எழும்பி இந்த இஸ்ரேலை அழிக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதே போல இந்த ரஷ்யா தேசம் வந்து வடதிசையில்
இருக்கிற ரஷ்யா தேசம் வந்து எழும்பி இந்த இஸ்ரேலுக்கு எதிராக வரும். அதுதான் மிக முக்கியமான அடையாளம். சோ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அதோட வெப்பன்ஸ் எல்லாம் வந்து இந்த ஹமாஸ்க்கு சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஏன்னா வந்து உக்ரைன் கிட்ட இருந்து கைப்பற்றின எல்லா வெப்பன்ஸையும் வந்து ரஷ்யா வந்து இந்த ஹமாஸுக்கு சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ரஷ்யா வந்து நார்த் கொரியா கிட்ட பேசியிருக்காங்க, சைனா கிட்ட பேசியிருக்காங்க. சோ சைனா, ரஷ்யா, நார்த் கொரியா, அதுக்கப்புறம் இந்த அரேபியன் கண்ட்ரீஸ் இவங்க முழுக்க வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி விட்டார்கள். சோ இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷன்ல காணப்படுகிறது. எல்லா தேசமும் வந்து எழும்பி இருக்கிறது. ஒரு மூன்றாம் உலக யுத்தத்திற்கு இது ஆயத்தமாக நம்ம பார்க்கணும். சோ மூன்றாம் உலக யுத்தம் வந்தது. இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக இந்த ரஷ்யா அட்டாக் பண்ணும்பொழுது கடைசி நாட்களின் கடைசி தருணமாக அது காணப்படும். ஏன்னா வந்து யுஎஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க லெபனனை வந்து அட்டாக் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருச்சு அப்படின்ட்டு. ஏன்னா லெபனன் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த லெபனன்ல வந்து இருக்கிற ஜனங்களை யுஎஸ் அண்ட் கனடால இருக்கிற சிட்டிசன்ஸ் வந்து நீங்க வெளியேறுங்க, கப்பல் வந்து வெளியே இருக்குது, நீங்க உடனே வெளியேறுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப லெபனனை வந்து நம்ம அட்டாக் பண்ணாங்கன்னா ரஷ்யா வந்து டைரக்டா உள்ள வரதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது. அவங்க ஓபனா ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க, நீங்க லெபனன் அட்டாக் பண்ணீங்க நாங்க உள்ள வருவோம் அப்படின்ட்டு. ஆனா இப்பொழுது சூழ்நிலைகள் அதுக்கு ஏதுவாதான் நடந்து கொண்டிருக்கிறது. சோ எல்லாவற்றையும் பாத்தீங்கன்னா கடைசி நாட்களின் கடைசி தருணத்துக்கு நாம வந்து விட்டோம். ஏன்னா வந்து வேதாகமத்துல போட்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் துல்லியமாக இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம பார்த்த எல்லா யுத்தத்திலுமே வந்து ரஷ்யா உள்ள வரவே இல்லை. ஆனா இப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த யுத்தத்துக்கு ரஷ்யா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வேதத்துல போட்டிருக்க காரியம் நிறைவேறும். ரஷ்யா உள்ள வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணும்போது கடைசி தருணமாக அது காணப்படும். சோ இதுதான் வந்து கடைசி நாட்களுக்கான ஒரு எச்சரிக்கையாக நாம் பார்க்கணும். அது மட்டுமல்ல, இந்த மூன்றாம் உலக யுத்தம் வரப்போகுதுன்னு நம்ம சும்மா சொல்லல. இவ்வளவு அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு உலக நாடுகள் எல்லாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து எல்லா மொபைல் போன்ஸ்க்கும் ஒரு எச்சரிக்கை அமைச்சிருக்காங்க, ஒரு அலர்ட் மெசேஜ் அமைச்சிருக்காங்க. இது எதுக்குன்னா, ஏதோ ஒரு பேரிடர் காலத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடக்குது அப்படின்னா ஜனங்களுக்கு வந்து அதை அறிவிக்கிறதுக்காக நாங்க வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் நாங்க அனுப்புறோம் அப்படின்ட்டு எல்லா மொபைல் போன்ஸ்க்கும் ஒரு அலர்ட்டை அமைச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம கண்ணோக்கமாய் பார்க்கணும். ஏன்னா வந்து ஒரு போர் வரப்போகுதுன்னா அந்த போர் அறிவிப்பு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா தான் ஜனங்களுக்கு கன்வே பண்ணுவாங்க. சோ இது இந்தியா மட்டும் இல்ல, எல்லா உலக நாடுகளும் வந்து டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சோ இது வந்து லாஸ்ட் டேஸ்க்கான ஒரு மிக முக்கியமான தருணம். சோ நாம வந்து ஆயத்தமாக காணப்படணும். சோ நம்ம வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தோம், இஸ்ரேல் தேசத்தின் ஹிஸ்டரியை பார்த்தோம், இஸ்ரேல் தேசம் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம், தேவன் அது கூடவே இருக்காருன்னு பார்த்தோம். இப்பொழுது போர் நடந்து கொண்டிருக்கிறது. இது மூன்றாம் உலக யுத்தமாக மாறுவதற்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கிறது. அப்படி வந்ததுன்னா நம்மளோட தேவன் அதி சீக்கிரமாக வரப்போகிறார், வந்து யாரையும் கூட்டிக் கொண்டு போகிறார். சோ நாம ஆயத்தமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறவர்களாக இருக்கணும். தேவன் வருகைக்கு நம்ம பங்கெடுக்கிற பிள்ளைகளாக காணப்படணும். அது மட்டுமல்ல, இந்த யுத்தத்திற்கு நாம ஜபிக்கணும். எந்த உயிரிழப்புகளும் வரக்கூடாது, எந்த உயிர் சேதம் நடக்கக்கூடாது, சமாதானத்தை தேவன் கட்டளிடணும் அப்படின்றத நம்ம ஜபிக்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். சோ லாஸ்ட் மொமெண்ட் நம்ம காணப்படுறோம். லாஸ்ட் டேஸ் தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் ஒரு எச்சரிக்கை சத்தம் ப்ரோக்ராம் பார்க்கலாம். Until then, thank you and God bless you.